எனக்கு கொஞ்சம் பார்க்கும்போது லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஒரு 500 வருஷம் யூஸ் பண்ணாத பார்க்க மாதிரியே இது பார்க்குறதுக்கு. மற்ற இடம் எல்லாமே ஒரு மாதிரி பால் அடைஞ்சு தான் இருக்குது. உண்மையிலே இங்கே வந்தால் ஒரு பேய் படமே எடுத்துடலாம். வா, சன்செட் பாயிண்ட்டுக்கு போகிற வழியில் தண்ணி செமையாக இருக்குது. கடையே உள்ளே போனால் ஆளை இழுத்துக்கும். சன்செட் பாயிண்ட்டுக்கு ரோடு போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் போய் நம்பாதீங்க. 3 மினிட்ஸ்னு இருக்கா, 3 மினிட்ஸ் நம்மளால் ரீச் ஆக முடியாது. அங்கேயே 15 சொன்னான். நான் கிட்டத்தட்ட 45 மேலே நடந்துட்டுருக்கேன். மாத்திரையில் உட்லாண்ட் பங்களா வச்சுருக்காங்க. உள்ளே போனால் உட்லாண்ட் ஷூ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பக்கூடாது. இதெல்லாம் பால் அடைஞ்சு கிடக்குது. நம்ம பார்த்த 31 பங்களாவில் இது ஒரு பங்களா. யூஸ் பண்ணாமல் எம்டி பங்களாவில் இதுவும் ஒன்று. இதுதான் சன்செட் பாயிண்ட்டா? நல்லா இருக்கே. ஆனால் ஒன்றும் இல்லை, எம்டியாக தெரியுது. இங்கே சன்செட் இந்த பக்கம் ஆகுமோ? கேளு வாங்கிட்ட. நீ தான் ரெடி கேட்கணும். பன்னாஸ்னா பன்னாஸ்னா எவ்வளோயா சொல்லியா? எனக்கு தெரியல. 50 ரூபாயா ஒரு கொய்யாப்பழம்? இந்த கொய்யாப்பழம் 50 ரூபா. 50 ரூபே. 10 ரூபாய்னா எவ்வளோ? 10 ரூபாயா? நோ நான் ஜஸ்ட் சும்மா சொல்கிறேன். எவ்வளோயா இருக்கும்டா? கித்தனா பைசா? 30 ரூபா. 30 ரூபே. 30 ரூபா இருக்கும். 2 வாங்கும். நம்ம கசி தராங்க. இது இப்போ இருந்த ஒரு சில்லறையை கொடுத்துட்டு 2 வாங்கிட்டோம். இது ஒன்று அது ஒன்று. அதனால் மேலே வந்தீங்கன்னா காசு எடுத்துகிட்டு வாங்க. 300 பர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும். அது எவ்வளோக்கு தராங்க? அது வந்து 14 ரூபாய்க்கு தராங்க. இது 30 ரூபாய்க்கு தராங்க. என்கிட்ட 14 ரூபா தான் சில்லறைச்சு. இது ஏதாவது கொடுங்க, பசிக்குது அப்படின்னா. அந்த அக்கா சரி நல்லவங்களாக இருக்காங்க. நாங்கள் அவ்வளோ தூரத்தை தூக்கிட்டு வரோம், எங்களுக்கு காசு வேணும். நாங்கள் என்கிட்ட இவ்வளோ தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே நல்லா கேரளா பைஸ் வந்து டென்ட் போட்டிருக்காங்க. டென்ட் போட்டு இங்கேயே படுத்துருக்கானுங்க. நம்மளும் வரலாம். அப்படி வந்தால் 2 நாள் தங்கலாம், சாப்பாடுலாம் சமைச்சு சாப்பிட்டு. அப்புறம் டென்ட் போட்டு தங்கியிருக்கானுங்க பாரு. அங்கே தான் தங்கி சாப்பிட்றானுங்க பாரு. பயங்கரமாக ஒரு இலையில போட்டு செம்மையாக இருக்குல்ல. பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணாமல் மரத்தோட இலையில போட்டு பெப்பர் காரம் போடுவாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் பஸ் அப்படியே நான் கேட்டு நைஸ். வேறு நல்லா இருக்கா? இதுதான் நம்மளுக்கு இப்போ லஞ்ச். வா வியூ வேறு லெவலாக இருக்குது. டேங்க அப்பா, ஒரு பயங்கரமான வியூடா இது. ஓப்பன் வியூ, சரியான வியூ. ஆனால் உளுந்தோம் சோழி முடிஞ்சு. நீ ஏன் அங்கே போய் நிற்கிற? ரொம்ப சரியான போடலாம். சத்தியமாக சொல்ல செம்ம டேஞ்சர். ஆனால் இங்கே இருந்தால் இது வரக்கூடாதுன்னு தான் அங்கே வேலி போட்டிருக்காங்க. ஆனால் நம்மளால அங்கே வெளியே போட்டிருக்காங்க. அப்பயும் அங்கே ஒரு கேங் நிற்குது. ஐயோ ஓ மை காட், வியூ வேறு மாதிரி. இன்னும் தண்ணி நிறையா வந்தால் செமையாக இருக்கும்ல. எனக்கு கொஞ்சம் பார்க்கும்போது லைட்டாக பயமாக தான் இருக்குது. செருப்பு ஒலிக்குச்சு, சோழி முடிஞ்சு. பள்ளம், பெரிய பள்ளம், காப்பாற்றவே முடியாது. எலும்பு கூட கிடையாது. ஃபைனலி அந்த சன்செட் பாயிண்டோட எட்ஜுக்கு வர போகிறோம். முன்னாங்க அந்த இடத்துல காட்டினால வேறு லெவலாக இருந்துச்சு. அங்கே அழகான ஒரு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துட்டோம். இது வந்து எட்ஜ், டாப் எட்ஜ். எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. கப்புள்ஸாக வந்திருக்காங்க. நாங்கள் கூட தனியாக வந்திருக்கோம். ஓப்பன் வியூ, இது எல்லாமே ஓப்பன் வியூ. அங்கே இன்னும் டேஞ்சராக இருந்தது, இங்கே கொஞ்சம் சேஃப்டியாக தெரியுது. ஆனால் இதுவும் டேஞ்சர் தான். குரங்கு தொல்லை அதிகமாக இருக்குது. மகாராஷ்டிரா ஃபுல்லாக குரங்கு தொல்லை. எல்லாம் எடுக்குது, எல்லாம் பேக் எல்லாத்தையும் எடுக்குது. தலைவன் பேக் தான் செக் பண்ணுவான். எடுத்துட்டான் ஒரு கொக்கோ கோலா எடுத்துட்டான். கொடைய தூக்கிற போது மிரட்டுது. எப்படி உட்காந்துருக்க மத்திய ரவுடி மாதிரி 2 பேர் ரவுடி.
बियर पर टैप मार को हड़े அவன் உடம்புடைய ஷூ பிடிக்குதுடா. बियर हूं अरे मैं कोडी अंडर नहीं பிரியாணி பேக்மா ஏன் அந்த பேக் ஏதோ பார்த்துருச்சு அதனால தான். பிடிங்கிட்டான் பேக்கை, பிடிங்கிட்டான். சாக்லேட்டு பிடிங்கி சாப்பிட்றான். எவ்வளோ அழகா சாப்பிடுது. ஃபைனலி அது ஃபுட்டு கிடச்சிருச்சு. அதுக்கு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு ஃபுட்டு சாக்லேட்டு வெறிக்கி சாப்பிடுதியா போட்டு வாயில் எல்லாத்தையும் தள்ளுறான் பாரு. சைடில் வச்சுக்கிட்டான். எப்படி அப்படியே 2 சைடில் வச்சுக்கிட்டான். சைடில் வச்சுக்கிட்டான். 2த்தையும் சைடில் வச்சுக்கிட்டான். இது மென்டாஸு. விரிக்க முடியல விரிக்குது வட்டி. எத்தனை சாக்லேட் வச்சுருக்காங்க? 3 தோட உள்ளே தள்ளிடுச்சு. இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். அவ்வளோ தரமான ஒரு சம்பவம். இங்கே வந்து இங்கே ஒரு 1 ஹவருக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. நல்லா இருந்தது. இந்த ஃபால்ஸ் எல்லாடைய வியூ பார்க்குறதுக்கான இங்கே உட்காந்துட்டோம். இந்த சன்செட் பாயிண்ட்டை முடிச்சுட்டு அப்படியே ஒரு பார்க் இருந்தது. இங்கே வந்து பார்த்தா இந்த பார்க் ஏதோ பல ஆயிரம் வருஷ கணக்காக யூஸ் பண்ணாத ஒரு பார்க் மாதிரியே இருக்குது. எவனும் இல்லை. இங்கே வந்து ஒரு காதல் ஜோடி தான் உட்காந்துட்ருக்காங்க. எனக்கு உண்மையாகவே இது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப காலமாக யூஸ் பண்ணாத மாதிரி தான். ஒரு 500 வருஷம் யூஸ் பண்ணாத பார்க் மாதிரியே இது பார்க்குறதுக்கு. இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் பார்க்கறது நீட்டாக இருக்குது. ஆனால் மற்ற இடம் எல்லாமே ஒரு மாதிரி பால் அடைஞ்சு தான் இருக்குது. மேலே ஏதோ அந்த பிரிட்டிஷ்காரன் ஏதோ பண்ணியிருக்கான். ஆனால் எனக்கு அது மட்டும் தெரியுது. இதை பார்த்தா ஏதோ பெருசாக ஒரு வியாபாரம் பண்ணியிருக்கான் எனக்கு தெரிஞ்சுங்க. இதை வச்சு இந்த மாத்திரனை வச்சு எவ்வளோ பங்களாஸுப்பா கண்டிப்பாக ஒரு 50-60 இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று. ஆனால் எதையுமே நம்ம ஆளுங்க யூஸ் பண்ணல, மூடி தான் வச்சுருக்கானுங்க. யாருமே இல்லைடா இது. இல்லை தீவ பால் அடைஞ்சு போன மாதிரி இருக்குது. இது மட்டும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் வியூவு வெளிச்சாடே அடிக்குதா, கண்ணு பூசுது. நல்லா லைட்டாக தூரல் போடுது. அதனால் அந்த மழை வெயில் அடிக்குது. கூட வந்த ஜீவன் குழந்தையாட்டம் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. என்ன தலை, குழந்தையாவே மாறிட்டியா? ஒரு பாலடைஞ்சு போன பார்க்கில் உட்காந்து அது என்னமோ 500 வருஷமாக யூஸ் பண்ணாத மாதிரி இருக்குது. இதை நம்பி நீ ஆடிட்டு இருக்கியே. இதை மட்டும்தான் மெயின்டைன் பண்ணியிருக்கானுங்க. எனக்கு பயமாக இருக்கான இதில் உட்காரத்துக்கு. பாலடைஞ்சு போன பார்க்கில் வந்து பேய் மாதிரி ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கோம். குழந்தையா மாறிய தருணம். மக்களே, இது வந்து மாத்திரன் ஹில் ஸ்டேஷனே கிடையாது. இது லிட்ரலி ஒரு குட்டி செர்னோபில் தான். உண்மையிலே ஜாம்பிஸ் ஏரியா குட்டி செர்னோபில் தான். எங்கே போனாலும் பாலடைஞ்ச பங்களா, பாலடைஞ்ச வீடு, பாலடைஞ்ச கடை அப்படி தான் இருக்குது. யார் யாருக்கு செர்னோபில் பற்றி தெரியுமா தெரியலையான்னு தெரில. ஆனால் செர்னோபில் பற்றி படிச்சிங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். யூஸ் பண்ணாத யூஸ் பண்ணாத வண்டி கூட இருக்குது, ஃபயர் மிஷின். இதுக்கு பேர் மாத்திரன் இல்லை, குட்டி செர்னோபில். இந்த பங்களாவில் போவோமா? என்னடா பண்ணுறீங்க இதெல்லாம் அடைச்சி வச்சு? இவ்வளோ பெரிய வீடு. உண்மையிலே இங்கே வந்தால் ஒரு பேய் படமே எடுத்துடலாம். தமிழ் டைரக்டருக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா வந்து எடுத்துருவானுங்க இந்த இடத்த. பேய் படம் பார்த்து பார்த்து எப்படி இருக்கு வா. அதுதான் இப்படி கட்டியிருக்கான் பாரு. இது ஏன் யூஸ் பண்ணாமல் இருக்கானு? ஏதோ பண்ணலாமே உள்ள ஏதாவது பேக்கில் அவ்வளோ கட்டியிருக்கான். ஐயோ, நீங்கள் வந்து இந்த போர்டு மட்டும் இல்லைன்னு ஏன் கண்டிப்பாக நம்ம தொலைஞ்சிருவோம். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெளி, ஒரே மாதிரி பங்களா, ஒரே மாதிரி தான் இருக்குது. போர்டு மட்டும் ஒன்று இல்லை. சத்தியமாக கன்ஃபியூஸாக எங்கேயாவது மூலையில் உட்காந்துக்கிறது தான். ஏதோ ஒரு பாலடைஞ்ச பங்களாவில் போய் தங்கிக்கிறது தான். இதில் போகலாம் வா. உங்களுக்கு வந்து இந்த பாலடைஞ்ச பங்களா கட்டுறான். துணியெல்லாம் காய போட்டிருக்கா. இது ஆள் இல்லை. ஒரு இது இந்த வீடு மட்டும் இருக்குது. இந்த வீட்டில் யாரும் இல்லை பாரு. இந்த சைடில் இருக்கிறதுல யாரும் இல்லை, தெரியுதா? இந்த இதில் யாரும் இல்லை. இதில் யாரும் இல்லை தலைவா. எப்படியா இங்கெல்லாம் என்ன தான் பண்ணானுங்கன்னே தெரில. நான் இதை பற்றி போய் படிக்க போகிறேன். மாத்திரனை பற்றி என்ன தான் மேலே பண்ணாங்க பிரிட்டிஷ்காரங்கன்ட்டு. இவர் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. ஏன்னா ஆக்சுவலி இந்த இடம் ரொம்ப பெரிய இடம். நடந்தெல்லாம் வந்தீங்கன்னா எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க முடியாது. அதனால் கப்புள்ஸ் வந்தீங்கன்னா குதிரை எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து டார்க் சீரிஸ் மாதிரி நம்மளை குழப்பிட்டே இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரு பங்களா, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ரோடு பாருங்க. நான் இதோட 10 டைம் காட்டியிருப்பேன் இந்த மாதிரி பிரியுது. ஏதோ பாஸ்ட் ஃபியூச்சர் ப்ரெசென்ட்டுக்குள்ள தொடர்ந்து பரவானிக்கு இருக்கு நண்பர்களே. சத்தியமாக சொல்கிறேன், அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி நாள் எப்படி சொல்கிறது, இதோட நிறையா காட்டிட்டு அந்த மாதிரி டார்க் சீரியஸில் கேவுக்குள்ளே போயிட்டு 1998 வந்து 1907 வந்து வெளியே வந்த மணிக்கு இருக்குது. அதனால் இது எனக்கு குதிரையை வந்து அப்போ பார்க்கும் போது தெரியல ஏன் குதிரை சவை இதுனா சின்னதான ஈஸியாக நடந்து போக முடியாது அப்படின்னு. ஆனால் இப்போ தான் தெரியுது
இது அப்படியே ஒரு ரவுண்டு மாதிரி இந்த மலையை சுற்றிட்டு எங்கேயும் பஸ்ஸு உங்களுக்கு மேலெல்லாம் வண்டியெல்லாம் அலோடு கிடையாது. நடந்தே போகணும், இல்லாட்டி குதிரை எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இது ஒரு புதிரான இடம், ஒரு பெரிய இடம். ஒரு மாதிரி ஏதோ பண்ணியிருக்கான் பிரிட்டிஷ்காரன், அது மட்டும் தெரியுது. ஒரு பைக் இல்லை, ஒரு கார் இல்லை, ஒரு ஜீப் இல்லை, நடந்தே மட்டும்தான் போகணும், குதிரையில் மட்டும்தான் போகணும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா. ஸோ போர்டை பார்த்து பி கேர்ஃபுல்லாக எல்லா இடத்தையும் பார்த்து வாங்க. ஃபைனலி வந்தாச்சுடா, வெற்றி. ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. திரும்ப அந்த காட்டுக்குள்ளே போகாத, வா திரும்பலாம் உள்ளே போக வேணாம், பாய். இந்த காட்டுக்கு ஒரு பாய், திரும்ப நாங்கள் அந்த டார்க் சொல்ல மாட்டல. ஆனால் ஒரு பைக்கு, ஒரு ஜீப்பு, காரில் அது நல்லா இருக்குல்ல, மலை மேலே சவுண்டு எதுவுமே ஒரு நாய்ஸ் பொல்யூஷனே கிடையாது. சூப்பராக இருக்குது. அப்படியே குருவி, குரங்கு கத்துறது எல்லா சவுண்டும் கேட்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, கொஞ்சம் எமர்ஜென்சி அந்த மாதிரி எதோ சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்கள், எனக்கு புரியல. ஏதாவது ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சின்னா ஒன்றும் பண்ண முடியாதீங்க. ஹாஸ்பிட்டல் இருக்குமே. ஏன் இருக்கு, நீ எங்கிட்ட என்ன பண்ணுவ யாருக்கு தெரியும், அங்கேருந்து தீட்டு வரணும்ல இருக்கா. மார்க்கெட் நாங்களே எவ்வளோ பெரிய மார்க்கெட் பார்த்தியா? இந்த மாதிரி மார்க்கெட்டு நீங்கள் வந்து இந்தியாவிலே பார்த்துருக்க மாட்டீங்க. மும்பையிலே இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்காது. ஒரே ஒரு சின்ன மார்க்கெட். ரயில்வே ஸ்டேஷன். ட்ரெயின் பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் போகிறோம். டிக்கெட் ஆனால் எடுக்கலை. ஒரு குட்டி ஒரு 4 பெட்டி தான் இருக்குது. 1 2 3 4 5 பெட்டி தான் இருக்குது. ஸ்ரீரன் ரயில்வே ஸ்டேஷன். ஆனால் டிக்கெட் ஒன்றும் தரல, இன்னும் ட்ரெயின் எடுக்கலை. இந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்க எவ்வளோ கூட்டம் தெரியுமா? அதான் உனக்கு ஓப்பனே பண்ணல, ரொம்ப நேரமாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஆக்சுவலி ஃபஸ்ட் கிளாஸ்னால் 95 ருபீஸ், செகண்ட் கிளாஸ்னால் 65 ருபீஸ்.